அப்போ இந்த பாடியில் நீ இருந்துக்கிட்டே உன் எஃப்ஐஆர் எல்லாம் கரைக்கணும். அதை கரைச்சிக்கிட்டே போகிற அப்படின்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு உங்களுக்கு விட்டு வைக்கும். சப்போஸ் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு உங்களுடைய எஃப்ஐஆரை கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இனிமேட்டு இந்த பாடியில் உன்னை விட்டு வைக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது, ஏன்னா அதுக்கப்புறம் விட்டோம்னா இன்னும் தப்பாகும், இன்னும் மோசமான நிலைமைக்கு நீ போயிடுவ அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா உன்னைய தூக்கிடுவான். அப்போ அதுவும் உன்னைய இயற்கை என்ன பண்ணுதுன்னா மேற்கொண்டு நீ நிறைய தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக உன்னைய பாடியிலேருந்து தூக்குது. இதைத்தான் மரணம் என்று நம்ம அழைக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உன்னால் எஃப்ஐஆரை கரைக்க முடியலன்னா தூக்கிடும். இல்லை அது நான் வளர்ந்துக்கிட்டே தான் போவேன். வளர்றதுன்னா என்ன? எஃப்ஐஆர் இல்லாமல் பண்ணுறது. அப்படி இருந்தேன்னா உன் உயிர் அவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ தர்மத்து வழியில் நடக்கிறவன், அப்போ அந்த விதிக்கு உட்பட்டு நடக்கிறவன், அவனுடைய தலை காக்கப்படும். அதைத்தான் தர்மம் தலை காக்கும்.